அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகிலேயோட ஃபவுண்டேஷனுடைய சார்பாக இன்று நடைபெறவுள்ள விழா கிட்டத்தட்ட நம் திருநெல்வேலியில இருந்து இன்றைக்கு 1 லட்சம் டயாலிசிஸ் இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு செய்துள்ளோம். அவருடைய சாதனை விழா இப்பொழுது நடைபெறுகிறது. அதற்கு முன்பாக இந்த இப்படி ஒரு திட்டத்தை அரசு மருத்துவமனையில் 2008ஆம் ஆண்டு தொடங்கியது. அநேகமாக தமிழ்நாட்டிலே இதுதான் முதல் ஒரு என்ஜிஓ அரசு மருத்துவமனையில் சுதந்திரமாக இப்படி ஒரு சிறப்பு சிகிச்சை பிரிவை நடத்தி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக இதை நாம் வெற்றிகரமாக நடத்தி வருகின்றோம். 2008ஆம் ஆண்டு அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக மதிப்பிற்கு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ஈரோடு அரசு மருத்துவ வளர்ச்சிக்காக ஒரு கூட்டத்தை அவர்கள் கூட்டியிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே நாங்கள் சிறு ஆலோசனையை சொன்னோம். இது போல ஏதோ ஒரு சிறப்பு சிகிச்சை பிரிவை அல்லது குழந்தைகள் பிரிவோ அல்லது ஆபரேஷன் தியேட்டர் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு சிறப்பு சிகிச்சை பிரிவை நல்ல ஒரு என்ஜிஓவுடன் நீங்கள் கொடுங்கள் என்று கொடுத்துவிட்டு தொடர்ந்து அவர்களை பராமரிப்பதற்காக ஒரு எம்ஓஐ நீங்கள் சைன் பண்ணி கொடுங்கள். இது ஒரு சக்சஸ் ஃபார்முலாவாக இருக்கும் என்று உதயச்சந்திரன் சார் அவர்களே நான் கேட்டபோது அவரும் இந்த திட்டம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தனால் ஒளிவிந்தியோட ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஈரோடு ரத்ததான சங்கம் என்ற ஒரு அறக்கட்டளை இருக்கக்கூடிய உறுப்பினர் அந்த ரத்ததான சங்கத்தில் ரத்தமாக இருந்தார்கள். அந்த 2008ஆம் ஆண்டு ரத்ததான சங்கத்தின் அறக்கட்டளையின் சார்பாக இந்த இப்படி ஒரு திட்டத்தை தொடங்கினோம். அப்பொழுது நாங்கள் நம்முடைய உதயச்சந்திரன் சார் அவர்கள் மிக ஆர்வமாக இருக்கக்கூடிய எம்ஓஐ சைன் பண்ணி கொடுத்தார்கள். அந்த எம்ஓஐ எனக்கு 13 ஆண்டுகளாக அந்த ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக பிரபாகர் சார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் 4 மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நமக்கு ஊக்கத்தை அளித்தார்கள். அதனால்தான் தொடர்ந்து இது பண்ண முடிகிறது. இதை ஆரம்பிக்கின்றவரை நாம் எப்படி செய்யலாம் என்ற சொன்ன போது நான் உதயச்சந்திரன் சார் கேட்டதாக எங்களுக்கு ஒரு எம்ஓஐ மட்டும் நாங்கள் பண்ணி கொடுங்க, மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நாங்களே எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ்க்கான்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவர் பண்ணதுக்கு அப்புறம் முதல் முறையாக திரு எஸ்கேஎம் அவர்களும் திரு சக்தி மசாலா முதல் ஆளுக்கு ஒரு விஷயம் அவருக்கு டொனேட் பண்ணி இந்த திட்டத்தை எஸ்கேஎம் சொல்லும்போது சொன்னாங்க, பில்டிங் கட்டி போட்டா என்னைக்கே இருக்கணும், விசில்ஸ் வாங்கிட்டு சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல நீங்க பாக்கறதுனால நாங்க கண்டிப்பா இது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் என்று சொல்லி கொடுத்தாரு. அதற்கு பிறகு அந்த மிஸ்ரேலி ஒரு 6 வருஷம் 8 வருஷம் மொத்தம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சார் 2 வருஷம் திருப்பி அவங்களே போய் சொன்னான், மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வருஷம் தோணுன இந்த ஸ்கீம் 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு, நீங்களே மீண்டும் அதே விஷயம் நீங்க புதுசா வாங்கி கொடுக்க சொன்னாங்க. உடனடியாக சந்திரசேகரன் சொல்லி அவங்களும் சக்தி மசாலோட மீண்டும் ஒரு விஷயம் இருந்தார். அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு ஒளிவிந்தியோட ஃபவுண்டேஷன் சார்பாக இதை அதோட நாங்கள் இந்த ரத்ததான சங்க அறக்கட்டளை ஒளிவிந்தியோட ஃபவுண்டேஷன் நாங்கள் இணைத்து அதுக்கப்புறம் 2014க்கு அப்புறம் ஒளிவிந்தியோட ஃபவுண்டேஷன் இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஸோ அதில் நம்ம 2 விஷயம் ஆரம்பித்த ஒரு திட்டம். இதனுடைய தேவை கருதி ஏழை மக்களுடைய பொருளாதார நிலையை கருதி நம்ம இதை விரிவுபடுத்தினோம். இன்றைக்கு 16 விஷயங்களை வைத்து நாம டெய்லி ஒரு 3 ஷிஃப்ட் 46 பேருக்கு அது மட்டும் இல்ல நிறைய தனியார் மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாசிட்டிவ் கேசஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பாசிட்டிவ் இருக்கிறவங்க ஸோ நம்ம பாசிட்டிவ் கேஸுக்காகவே மிஷின் வச்சு அவங்களையும் நம்ம இன்றைக்கு அவங்களுடைய உயிரிலையும் நம்ம காப்பாற்றி வருகின்றோம். அது மட்டுமல்ல இப்பெல்லாம் தெரியும், கொரோனா டைம்ல
நிறைய மருத்துவமனைகள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கொரோனா டைம்லயும் தொடர்ந்து நடத்தின ஒரே டயாலிசிஸ் சென்டர் நம்முடைய டயாலிசிஸ் சென்டர். இத்தனை சிறப்புகளும் அதுவும் அரசு மருத்துவமனையில் செய்கின்ற பொழுது ஜேடி உட்பட இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்களும் நமக்கு ஒத்துழைப்பு அளித்தார்கள். அவருடைய ஒத்துழைப்பினால் தான் நம்ம இந்த அளவுக்கு செய்ய முடிகிறது. நாம ஃபண்டு கொடுக்குறோம், எல்லாம் ஸ்டாஃப் நம்ம அப்பாயிண்ட் பண்றோம், சேலரி கொடுக்குறோம். பட் இருந்தாலும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரப்ப நம்ம ஜிஹெச் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. தொடர்ந்து இன்னும் நமக்கு வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கு இந்த சல்மான் நம்ம வந்து நம்முடைய இந்த ஒரு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிறப்ப வந்து டாடா ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்து ஒரு டீம் வந்து நம்முடைய டயாலிசிஸ் சென்டர் பார்த்தாங்க. மிக சிறப்பாக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு 10 crores நாங்கள் வந்து தமிழ்நாடு அலாட் பண்றோம், நீங்க எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாங்க. இப்போ நான் டாடா சொன்னேன் 10 crores வேண்டாங்க, எங்க சென்டருக்கு மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து டெய்லி ஒரு 80 lakhs வந்து அலாட் பண்ணாங்க. திருப்பி நாம 4-5 லட்சம் போடலாம். படிப்படியாக நம்முடைய அரங்காவர்கள் நிறைய அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. 16 திசையில் வச்சு நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா 13 வருஷமா நம்ம ஸ்டார்டிங்ல இன்னைக்கு வரைக்கும் 13 வருஷமா டயாலிசிஸ் உயிர்வாழ்க்கை பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ எபோ 10 years டயாலிசிஸ் பண்ணாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்சூரன்ஸ் முதல்வர் காப்பீட்டு திட்டம் இல்லாம டயாலிசிஸ் சென்டர் மட்டும் 5,60,00,000 ரூபாய் நமக்கு முக்கியம். நம்முடைய அறக்கட்டளை இதற்காக செலவு செய்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திட்டத்திற்கு தொடர்ந்து வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் இங்கே பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவ அலுவலர்களும் பொதுமக்களும் நம்முடைய சிறப்பாக நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிராமத்திலே நன்றி ஒரு விழாவாக இது இருக்கிறது என்று கூறி இந்த விழாவிற்கு நாங்கள் அழைத்த போது இதற்குரிய முன்னாள் நம்முடைய ஆட்சியர் டாக்டர் பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களை நாம் அழைத்தோம். அவருக்கு தெரியும், அவருக்கு நிறைய உதவிகள் அவருடைய காலத்திலே நம்மளோடு ஒருவராக இணைந்து அவர் மக்கள் ஆட்சித் தலைவராக இருந்து அவர் பணியாற்றுவதற்கு அவரையும் வரவேற்கின்றோம். அதற்கு இன்றைய ஆட்சித் தலைவர் உண்மையிலே சொல்லப்போனா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவருடைய தைராய்டு ஆட்சித் தலைவர் அவர் தைராய்டு போயிருக்கிறது அதை கேட்டப்போ நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஸோ மீண்டும் ஒரு பிரபாகரன் இன்னைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்தது. அந்த வகையில இன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களையும் நம்முடைய உலகினர் சபை வரவேற்கின்றோம். புதிதாக இணைய பொறுப்பேற்றுக் கொள்கிறார் டாக்டர் சாந்தகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு நமக்கும் ஒரு உதவிடுவார்கள் மற்றும் ஆரம்போ சூப்பர்டன் இங்கே பணியாற்றுகிற மருத்துவர்கள் அனைவருமே நம்முடைய இந்த ஸ்கீமுக்காக வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அவனையும் வருகிறவர் என்ற வரவேற்று இந்த வருகை வருகின்ற பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகள் சார்ந்த நிர்வாகிகள், பத்திரிகையாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நம்முடைய பயனாளிகள் அத்தனை பேரையும் ஒளிரம்பீரோடு சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி. காவிரி பவானி நீரோடு ஒளிரும் ஒளிரும் நீரோடு
இன்றே ஒன்றாய் இணைந்திடுவோம். சுத்தம் செய்ய முனைந்திடுவோம். அடுத்து தலைவரை நடத்துமாறு உலக தேவஸ்தானத்தினுடைய தலைவராசிரியர் சாமி அனைவருக்கும் காலை வணக்கம். குறிப்பாக புதிதாக நமது மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றிருக்கும் திரு கந்தசாமி அவர்களையும் நமக்கெல்லாம் அநேகமாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்குமே பிரபாசர் தெரியும் நினைக்கிறேன். அந்தளவுக்கு அறிமுகமானவர்கள் பிரபாசர் அவருக்கும் மற்றும் ஏவி மேடம் அவர்களுக்கும் டீம் வந்திருக்காங்க, ஐஆர்டியினுடைய டீம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மற்றும் இங்கு வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே ஹிஸ்டரி சொல்லிட்டாரு. அதாவது 2014 நாங்கள் ஒளிவுமையோட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டயாலிசிஸ் சென்டர் லைன்ஸ் கிளப் நடத்திட்டு இருக்கு. சரியா, லைன்ஸ் கிளப் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ரத்ததான சங்கம் இதை நடத்திட்டு இருக்கிறோம். நாங்களும் லைன்ஸ் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் அப்படின்ட்டு அதை எங்களுடைய பொறுப்பு ஏற்றுக்கொண்டோம். அப்போ சக்தி மசாலா ஒரு மிஷினு, எஸ்கேஎம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் முதல் 2வது வருடத்திலேயே எங்களுடைய அறக்கட்டளையுடைய வரவு செலவு கணக்குகளை கொடுத்து டாடா சன்ஸ் அப்ரோச் பண்ணோம். அவங்க வேறு எதுவுமே பண்ணல. வரவு செலவு பார்த்தாங்க, அதனுடைய ஆளுகளை பார்த்தாங்க, சைன் பண்ணாங்க, மிஷின் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மிஷினாக இன்னைக்கு 16 மிஷின் இருக்கு. சென்னை செல்ஸ் ஒரு குடல் நோக்கி மிஷின் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு 6 வருடங்கள் 5 வருடங்களுக்கு ஒரு முறை மிஷின்களை மாற்ற வேண்டி வருது. அதெல்லாம் நம்ம மாற்றிட்டு இருக்கிறோம், ஒரு மாற்றிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இப்போ நம்ம பார்த்த ஒழுங்கு மீறலுடைய கீதம் இருக்கீங்களா, இதுக்கு நடிகர் சூர்யாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். எனக்கு நடந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக நானும் சிவா இவங்க நம்ம ராபின் எல்லாம் சிவகுமார் சார் பார்த்து உங்கள் சன்னிலிருந்து ஒரு வாய்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு கேட்போம். அவர் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டாருங்க. போனோன்னு கேட்டார், என்னன்னு கேட்டார், என்ன செய்ய போகிறோங்கெல்லாம் சொன்னோம். சரிங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் ஏவிஎம் பி தியேட்டருக்கு சொல்லி வந்துருந்தாங்கன்னு சொன்னேன். நாங்களாம் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். சிவாவுக்கு ஒரு பிஸ்னஸ் தான் இருந்தாங்க, கோயம்புத்தூர் சென்னையில் இருந்தாங்க. அவங்க நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்லி பண்ணிட்டோம். அப்புறம் போய் பார்த்தா நாங்கள் எதிர்பாராதமாக
நடிச்சு கொடுத்தார். இந்த ஒரு போர்ஷன் நடிச்சு ஆட் பண்ணி கொடுத்தார். அதே மாதிரி துவக்க விழாவுக்கு நேரடியா விளையாட்டு கல்லூரிக்கு வந்திருந்து துவக்க விழாவை சிறப்பாக நடத்திருச்சாரு. அதுக்கப்புறம் எங்களுடைய பயணம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. நாங்கள் 7 பேர் ஆரம்பிச்சோம், 30 பேர் ஆகும். வருஷம் 2 பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒவ்வொரு அரங்க வரும். உள்ள வரும்போது 5 லட்சம் ரூபாய் செலுத்திட்டு தான் வரணும். வருஷம் 2 லட்சம் ரூபாய் கமர்ஷியல் கொடுக்கணும். அது போக எந்த ப்ராஜெக்ட்னாலும் ஒரு மெசேஜ் போட்டா மீட்டிங்ல போட மாட்டோம், வருஷத்துக்காக தான் மீட் பண்ணுவாங்க. வாரம் ஒரு மீட்டிங் இருக்கும். அதுல முக்கியமானவங்க, அதாவது யார் நிர்வாகிகளோ கலந்துக்குவாங்க. மற்றபடி வருடம் ஒரு முறை குடும்ப விழா நடத்துவோம். அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற மீட்டிங் சிஸ்டம். அப்புறம் நல்ல விஷயங்கள் தெரியறதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேசுவோம், கமிஷனர் பேசுவோம், மினிஸ்டர் பேசுவோம். அவங்க சொல்ற நல்ல விஷயம்னா சில விஷயங்கள் செய்ய முடியாதுங்கிறதையும் சொல்லுவோம், சில விஷயம் செய்யணும்னு சொல்லுவோம். அதுல நாங்கள் முக்கியம் எடுத்துக்கிற விஷயங்கள் நீர், சுகாதாரம், கல்வி, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சார் போட்டோம். இன்னும் சரியா வரல, அதிகம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், சேல்ஸ் பண்ணிருக்கோம். இது மாதிரி வச்சுட்டுங்க இந்த ஒரு 10 ஆண்டுகள் முடிஞ்ச நிலையில சுமார் 45 கோடி ரூபாயை நாம ஒரு செலவு பண்ணிட்டோம். இந்த 45 கோடி ரூபாயில கவர்னன்ஸ் கொடுத்த இந்த மிஷின்ஸ், டயாலிசிஸ் மிஷின்ஸ் எல்லாம் அடங்காது. அது தனி, அது இல்லாம நான் சொல்றேன். இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது எந்த ஒரு அரசியல் பிரச்சனையும் வரப்பாக வேண்டி எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் நாங்க மெம்பரா சேர்த்திக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவு உறுதியா இருந்தோம். நல்லதோ கேட்டதோ யாரையும் தப்பா சொல்லவில்லை. பட் அது இருந்தா பிரச்சனை வருது சொன்னோம். அது இன்னும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்தாங்க, கையெழுத்து போட்டு பணம் வேணா தனியாக கொடுங்க, இங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டோம். இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நாங்களா கத்துக்கிட்டு செய்து கொண்டிருக்கும் நடைமுறை நடத்துற விஷயங்கள் இதெல்லாம். இதே மாதிரி இன்னைக்கு 93 பேர் சார் இன்னைக்கு இருக்காங்க சார், மெம்பர் இருக்காங்க சார். வருஷம் 2 லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு மெம்பர் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு ஈரோடு நகரத்தை தேர்தலை பார்த்துட்டீங்க. ஈரோடு நகரம் தூய்மையற்ற நகரங்கள் பட்டியல் இருக்கு. அதுலயும் ஏதோ ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. உண்மையோ புரியோ நமக்கே தெரியும் நம்ம நகரத்தை பத்தி. இதுல குறை சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த முறை லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், சிவா ரைட், நிறைய இருக்காங்க. நிறைய கிளப்ஸ் இருக்கு, நிறைய அசோசியேஷன் இருக்கு. இவங்க எல்லாம் ஒத்துழைச்சாங்கன்னு சொன்னா ஒரு 2 வருடங்கள்ல ஈரோட்ல குப்பைகள் இல்லாம, கழிவுகள் இல்லாத ஒரு நகரத்தை உருவாக்க நம்ம முயற்சி எடுக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொல்லிட்டேன் சார், இந்த மாநகராட்சி ஒத்துழைக்கணும், மாவட்டங்களும் ஒத்துழைக்கணும். அப்படி செஞ்சாங்கன்னா இப்ப மாவட்டம் பூரா செஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 60 குளம் குட்டைகள், ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் குளம் குட்டைகள் ஆரம்பிச்சு ஒரு 400 ஏக்கர், ஒரே இடம் 400 ஏக்கர் பெரிய குளம். அது தலைமை தெரியும், விவசாய பெற்றவர்களுக்கு தெரியும். 400 ஏக்கர் செஞ்சிருக்கிறோம். அவங்க ஊர்ல கூட செஞ்சு கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய நீர் திட்டங்கள் செஞ்சோம். ஒரு சாதாரணமான 6th 7th படிச்சுட்டு ஒரு பையன் கிராண்ட் மாஸ்டர் வாங்குறதுக்காக வேண்டி ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி செஸ்ல கிராண்ட் மாஸ்டர் வாங்குறதுன்னு சொன்னா அதுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அவசியம். அந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு உதவி செஞ்சோம். அதுல கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டார், இனியங்கிற பையன் கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாரு. அவருடைய 14 வயசுல 15 வயசு வாங்கிட்டாரு அவரு. இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஜிஹெச்சுக்கே கிட்டத்தட்ட சுமார் 1 கோடி ரூபாய், சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல மிஷின்ஸ் ரீவேம் பண்ணது, இந்த மாதிரியான மிஷின் செஞ்சுட்டு இருக்கிறோம், பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் கொரோனா பீரியட்ல CCC கொரோனா கேர் சென்டர்ங்கிற ஒன்று ஆரம்பிச்சு ஈரோடு அக்ரஹாரம் வீதியில், அக்ரஹாரம் ரோட்டில் இருக்கிற அந்த கிறிஸ்ஜோதி மருத்துவ மையத்தில் ஆரம்பிச்சோம். வெரி ஃபர்ஸ்ட் டே 40 பெட் ஃபுல்லு. செகண்ட் டே எங்கள் ட்ரஸ்டீஸ், அதாவது அந்த கொரோனா பீரியட்லையும் தைரியமாக வெளியே வேலை செய்யறதுக்கு 4 ட்ரஸ்டி வந்தாங்க. நாபின் மாதிரி இருக்கிறவங்களாம் வந்தாங்க, குமார் மாதிரி இருக்கிறவங்க வந்தாங்க. அவங்கெல்லாம் சொல்லி
ஒரு 2 பெட்டை இன்வெஸ்ட் பண்ணி சார், 2 பெட்டு சார், 2 பெஞ்சு சார், 2 பெஞ்சை முயற்சி பண்ணி சார், ஒரு பெட்டை ரெடி பண்ணி 3 பெட்டா 3 பெஞ்சு ரெடி பண்ணி மெத்தை வாங்கி போட்டுங்க. எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, யாருமே வெளியே போகல, டாக்டர் வெளியில மட்டுமே இருந்தாரு, அவர்தான் கேர் பண்ணாரு, ஃபுல்லா எடுத்துக்கிட்டாரு. டாக்டர் கிடைப்பாங்களா, நர்ஸ் கிடைப்பாங்களா, கிளீன் பண்ணுறா கிடைப்பாங்க, இத்தனை பிரச்சனை கிடையில. he managed everything, he managed that, manage பண்ணாரு. எங்களுக்கு சுமார் ஒரு 1.25 கோடி ரூபாய் செலவாச்சு. ஆனா 3000 பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதுல 550 பேருக்கு வந்து இன்பேஷண்டா இருந்தாங்க. 45 டேஸ் நடத்தணும். அதுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, அங்க வந்தவங்க பூரா பிலோ பவர் பிபின்னு சொல்லுவாங்க, பிலோ பவர் லைன் பிபிஎல் எல்லாமே. அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கான வசதி கிடையாது, ஹாஸ்பிட்டல் போன இடம் கிடையாது, வசதி கிடையாது. ஒரு பைசா கூட செலவு இல்லாம சுமார் ஒரு 1.25 கோடி ரூபாய் அந்த சென்டருக்கு மட்டும் செலவு பண்ணோம். அது இல்லாம ஒரு 100 மெஷின் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வாங்கி கொடுத்தோம். ஐஆர்டிக்கு ஒரு பெரிய கான்சன்ட்ரேட்டர் பெரிய மிஷின் வாங்கி கொடுத்தோம். அந்த சமயத்துல ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் ஒரு ஸ்டைல மினிஸ்டர் அசைன்மெண்ட் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குன்னு கேட்டாரு. எங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுடைய நிதி உதவியும் பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் நிதி வசூல் பண்ணி பப்ளிக்ல பேப்பர்ல போட்டு செக்கில் தான் அனுப்பணும் அப்படின்னு கேட்டு வாங்கி ஒரு 5.25 கோடி ரூபாய்க்கு ஒரு 3 பெரிய ஷெட்டும் ஒரு பெரிய ஷெட்டும் போட்டு கொடுத்தோம். அது டீன் சார் பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய வேலைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதான் நினைச்சிட்டு. அதாவது வசதி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த வசதியை கொஞ்சம் ஷேர் பண்றதுக்கு எங்க மனசு, எங்க ட்ரஸ்டில் மனசு இருக்கிறது முக்கியமா சொல்லலாம். இதுக்கெல்லாம் மூலகாரணம் நான் சொல்றது வந்து ஈரோட்டுக்கு இந்த நன்கொடை வழங்குதல், ஒன்று சேர்ந்து பொதுப்பணிகள் செய்யறதுக்கெல்லாம் எங்களுக்கு முன்னோடின்னு சொல்லி நான் சொல்லணும்னு சொன்னா எஸ்கேஎம் வேல்சாமி மாமா சொல்லணும்னால சொல்லணும். ஃபர்ஸ்ட் அதாவது கார்கில் வார் 1999-2000 நினைக்கிறேன், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணார். கார்கில் தியாகிகளுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய மீட்டிங் போட்டு அப்பவே 6 லட்சமோ 7 லட்சமோ பாருங்க, அதாவது 25 வருஷத்துக்கு முந்தி 6-7 லட்சம் ரூபாய் ஆர்கனைஸ் பண்ணி அது கொடுத்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஈரோடு ஹிஸ்டரி, அதை பொதுவாக சேர்ந்து செய்யறதுங்கிறது. அதுக்கப்புறம் அவரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் பசங்க 2 பேர், மைண்டர்கள் 2 பேர், சிவகுமார் வந்திருக்கிறாரு, சரசன் வந்திருக்கிறாரு, பேரன் வந்திருக்கிறாரு, அவங்களும் தொடர்ந்து செய்யறாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி சக்தி மசாலா, நெக்ஸ்ட் சக்தி மசாலா அவங்க அதே மாதிரி நிறைய செய்யறாங்க. இது மாதிரி ஈரோடுங்கிறது வந்து நன்கொடைகள், நல்ல விஷயங்கள் நன்கொடைகள் வழங்கும் ஒரு நகரமா இருக்குது. இதை வச்சு நம்ம இப்ப இருக்க சிறுநகர் பிரிவு வெற்றி நடத்தியிருக்கிறோம். 1 லட்சம் அப்படிங்கிற மைல்ஸ்டோன் எட்டுறதுக்கு காரணமானதை பாராட்டுறோம். அதுக்காக தான் இன்னைக்கு நான் மீட்டிங் போட்டுக்கிறோம். இந்த 1 லட்சம் வெட்டுறதுக்கு காரணமா நான் சொல்றது எங்க மேனேஜர், எங்களுடைய இன்சார்ஜ் வெங்கட்சாமி, இவங்களை ரொம்ப பாராட்டணும். அவர் தாசில்தார் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த 15 வருஷமா இதுதான் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இயங்கிட்டு இருக்காரு. எங்களுடைய ஒளிரங்களோடு இருக்க ஸ்டாஃப்ஸ், ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர், அதே மாதிரி இங்க பணிபுரிந்து இருக்கும் டெக்னீஷியன்ஸ், நர்ஸ் எல்லோருக்கும் இந்த சமயத்தில் பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி மெஷின்ஸ் வழங்கினவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்க பாராட்டணும். என்ன 1 லட்சம்ன்றது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் கூட நினைக்கல, நிறைய பேர் பேசும்போது அவனுடைய அளவு எங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி அரசு மருத்துவர்கள் எங்களோட ஒத்துழைச்சு எந்த ஒரு, ஏன்னா எங்க விசிட்டிங் காரணமே சார் மெயினா இங்க ஜிஹெச்குள்ளே வச்சு பண்ண காரணமே யாராவது உடம்பு சரியில்லைன்னு எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஜிஹெச்குள்ள வச்சிருந்தோம்னா அந்த பாதுகாப்பு இருக்கு, உடனடியாக வைத்தியம் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் மெயினா இங்க வச்சுட்டு இருக்கிறோம். புதுசா இடம் கேட்டுட்டு இருக்கிறோம். சாரும் முன்னாடி அப்படியே போனீங்கன்னா ஹால் வந்தோன்னா அதை புக் பண்ணி கொடுத்து போய் நாங்கள் மாற்றிக்கலாங்க, முடிஞ்ச பாருங்க செய்யுங்க. இது மாதிரி எங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து எங்களுக்கு இடம் கொடுத்தா இட் வில் பி எக்ஸ்பேண்டட் ஃபர்தர். நான் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். வாடகைங்கிறது 20-25 நிமிஷம் கூட போகலாம். ஏன்னா இப்போ வந்து அன்னைக்கு நாங்கள் ஆர்டிக்கு இருந்ததோட நிறைய பேர் எங்கள் தொழில்கள் நிறைய பேர் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் எல்லாமே நிறைய இருக்காங்க, இருக்காங்க.
எங்க கம்பெனி இருக்கு. இது மாதிரி ஒரு 10-15 கம்பெனிகள் தான் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்குறாங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சிஎஸ்ஆர் ஃபண்டை யூஸ் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. தனிப்பட்ட முறையில் 2 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாங்க. தான் பெரிய அமௌண்ட் எங்களுக்கு. சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது செகண்டரி. நாங்கள் இன்னும் அவ்வளோ தூரம் வசூல் பண்ண ஆரம்பிக்கிற சிஎஸ்ஆரோட இந்த வருஷம் கொஞ்சம் தீவிரமாக ஆரம்பிக்க போகிறோம். இந்த வருஷம் வந்து எங்களுக்கு எஃப்சிஆர்ஐ ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்டில் எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்குது. ஈரோடு மக்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், தங்களுடைய உறவினர்கள் ஈரோடுக்காரர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மூலமா நிதி அளிக்கிறதுக்கு நமக்கு எலிஜிபிள் இருக்குது. ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்டில் வாங்கிக்கலாம் போனோம், அதுக்கு நிதி வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நம்ம ஈரோடு மாவட்ட மக்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் பணிபுரிகிறாங்க, அவங்க மூலமா வாங்கலாம். அதே மாதிரி தூய்மை நகரம்ங்கிறது நான் சொன்னேன். அதுக்கு வந்து எல்லாருடைய ஆர்கனைசேஷன் ஒத்துழைப்போட விடுதிகளோட தலைமை ஏற்று கலெக்டருடைய வழிகாட்டுதலின்படி மிகச்சிறப்பாக ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு ஈரோடு நகரம் ஒரு தூய்மையான நகரம்னு மாற்றணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்குவோம். இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று நமது முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்க எல்லோருக்கும் நண்பர், இங்க ஒரு 100 பேராவது அவர்கிட்ட போன் பேச இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய நண்பர். ஒரு குளம் தூர் வரணும்னு சொன்னா காலையில் 7:30 மணிக்கு நாங்கள் போனா 7:30 7:30 மணிக்கு அவர் வேஸ்ட் கேட்டு நிற்பார். சார் இங்க நிற்பார் குளம் தூர் வருது. அதெல்லாம் ஸ்டார்டிங் பீரியட். அதெல்லாம் ஒரு லேடி வந்து கேட்டாங்க, இவரு கலெக்டர் வருவார்னு சொன்னீங்களே அவர் எங்கேயும் கேட்டாங்க. ஏன்னா சார் எங்களோட வேஸ்ட் கேட்டு ஜாலியாக இருந்தார். நாங்கள் சொன்ன இவர் தான் கலெக்டர்னு சொன்னோம். அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி செஞ்சாரு. எங்க செக்ரட்டரி கேட்டோடபடி நம்ம கந்தசாமி சார் அவர்களும் வேஸ்டியோ பேண்டோ எல்லாரும் சொல்லியும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க எங்க ஆட்கள் உற்சாகமா நிறைய செய்வாங்க. நாங்க செய்யறது பெருசா பேசணுங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க சார். எங்களுடைய பங்கு ஒரு சிறு துளியா இருந்தா கூட அந்த சிறு துளி சரியாக மிகச்சரியாக கவர்மெண்ட்ல 1 லட்சம் ரூபாய் செய்யுங்க சொன்னா நாங்க 50,000 செய்யறதுலாம் முடியுங்கிற அஷூரன்ஸையும் கொடுக்குறேன். இப்ப கூட ஒரு பவானி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல டாய்லெட் கட்டி கொடுத்தோம். அவங்களையே கூப்பிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தேன். உங்க பொண்ணுங்க உங்க தங்கச்சியால வந்தா கூட டைம் யூஸ் ஆகணும்னு இப்படி மெயின் பண்ணி அட்வைஸ் பண்ணுவோம், கிளாஸ் எடுப்போம், ஒவ்வொன்றையும் சொல்லி செய்யறோம். அதே மாதிரி ஏஆர்டிடி கூட கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன இதை இன்னைக்கு சொல்றது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஆர்டிடில வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு சரியில்லாம ரோடு ஆக்சிடென்ட்ல வழிவிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாரம் கூட எடுக்கிறது டைம் ஆகுது. அது கேபினெட் வேணும். என்ன சார் இருக்கிறதுக்கு அந்த கேபினெட் வேணும், ஃப்ரீசர் கேபினெட் வேணும்னு கேட்டாங்க. சுமார் 10 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்போ போல எங்க அடிச்சு அதோட சீப்பாக வாங்கிடுவோம், குவாலிட்டியாக வாங்கிடுவோம். வாங்கி கொடுக்குறங்கிற ஒரு அஷூரன்ஸை சரியா நான் இமீடியட் அனௌன்ஸ் பண்றேன். பணம் கேட்கல தனி, இது அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். ஸோ இது அனௌன்ஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த ஜிஹெச்சுக்கு என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். மற்றபடி கலெக்டர் அவர்கள் சொல்ற எந்த ஒரு விஷயமோ பொது விஷயம் தான் சொல்ல போறாங்க. கலெக்டரோ கமிஷனரோ யாரா இருந்தாலும் அந்த பொது விஷயத்துக்கு எவ்வளவு தூரம் எங்களால முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு உறுதி கொடுக்குறோம், செய்வோங்கிற உறுதி கொடுக்குறோம். அதே மாதிரி சார் இன்னொன்று வந்துட்டேன். அதாவதுங்க குழந்தைகளுக்கு வாட்டர் சாட்டம் ஒரு ஸ்கீம். வாட்டர் சாட்டம் தெரியும், வாட்டர் சாட்டம் ஆள் வரணும் அப்படிங்கிறது தான். அந்த வாட்டர் சாட்டம் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா ஈரோட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது 6, 7, 8 இந்த 3 செக்ஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 1500 2000 பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். போன வருஷம் ராஜகோபால் சார் சொன்னதுனால இதை வந்து ஷிஃப்ட் பண்ணோம். அங்கன்வாடி கொடுக்க ஆரம்பிச்சோம். அங்கன்வாடியில ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களாம் பாராட்டினாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இருக்க அங்கன்வாடி எல்லா குழந்தைகளுக்கும் வேஸ்டட் அண்ட் ரொம்ப மோசமா இருக்கிற குழந்தைகள் உயரம் எடை வயது திறந்த எடை உயரம் காரணம் கொடுத்துருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு, வெளியில யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி. அரசாங்கம் ஒத்துக்கிட்டு கலெக்டர் முயற்சியில வந்ததுன்னு சொன்னா அங்கன்வாடி கொடுக்குறோம், இல்லைன்னா யாருக்காவது கொடுக்க போறோம். அங்கன்வாடி கொடுக்குறதுங்கிறது மிகச்சரியா இருக்குங்கிறது எல்லாருடைய கணிப்பு. எல்லா மருத்துவர்களும் ஊட்டச்சத்து வல்லுநரும் சொல்றாங்க. அதை செய்யணும்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு முயற்சி இருக்கேன் சார். உங்களுடைய முயற்சியில கொடுத்தீங்கன்னா அதை செஞ்சிடறோம். அப்புறம் டிஎஸ்சி சார் கிட்டத்தட்ட ஈரோடு சுற்றி இருக்கிற பப்ளிக் ஹெல்த் சென்டர்ல பில்டிங்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம்.
எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம். அதுவும் சுமார் 1 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட் லிஸ்ட் வரல இருக்கும், 1 கோடிக்கு மேலே இருக்கும். இது இல்லாமல் எங்கள் ட்ரஸ்டிகளுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க இப்படி இருக்கு இங்கே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, இதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் எங்கள் ட்ரஸ்டிகளுக்கு கேட்டுக்கிறதும் மற்ற தொழில்களுக்கு கேட்டுக்கிறதும் அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டில் கண்ணை மூடிக்கிட்டு 50% எடுத்து வச்சு முடிவு மீதி 50% அவங்க சரி செஞ்சுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை எல்லாம் ஏற்றுக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மற்ற அசோசியேஷன் வந்திருக்காங்க, அமைதி பூங்கா வந்திருக்காங்க பெருந்துறையில். சார் அவங்க வந்து அமைதி பூங்கா கிட்டத்தட்ட அதுவும் பிரபா சர்க்கிள்லாம் ஆச்சு, 2 இது போட்டிருக்காங்க, மிகச்சிறப்பாக பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் சோசியல் சர்வீஸ் பண்ண போகிறாங்க, ஆரம்பிச்சுக்கிறாங்க. அடுத்த வாரம் கூட முகாம் போடுறாங்க. இது மாதிரி ஈரோடு இருக்கிறவங்களுக்கு செய்யணுங்கிற ஆசை, பப்ளிக் செய்யணுங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசை எங்களால் வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பயன் மக்களுக்கு கிடைக்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதற்காக வேண்டி இன்று பாராட்டு பெறும் அனைத்து டோனர்ஸுக்கும், எங்களுடைய ஊழியர்கள், மேனேஜர், டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும், எங்களோட ஊழியர்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நீங்கள் எல்லாம் வந்து நமது புதிய ஆட்சியரும் அவர்களாலும் பழைய ஆட்சியராலும் பாராட்டப்படக்கூடியவர்கள். இதற்காக வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை பிரபாஸ் சாரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கிருந்து வந்ததற்கு அங்கே தெரிவித்து நன்றி, வணக்கம். அவங்க மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. ரைட், தேங்க்யூ. அடுத்து அதுக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி ஏஎஸ் அவர்கள் சிறப்பாக. காலை வணக்கம். மதிப்பிற்குரிய ஒளியூர் ஈரோடு ஃபவுண்டேஷனுடைய தலைவர்களே, எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்புறம் எங்களை மாதிரி குரூப் 1ல் இருந்து டெப்டி கலெக்டர் இருந்து ப்ரொமோஷனில் வந்து ஐஏஎஸ்ஸாக வந்திருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த சகோதரர் அண்ணன் பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த மருத்துவ நிகழ்வகத்தை சேர்ந்த மருத்துவர்களே, ஒளியூர் ஈரோடு நிறுவனம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு நிறுவனங்கள் சார்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மீண்டும் ஒன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றுவதற்கு வந்து நமக்கு ஆணை வெளியிடப்படும்போது ஏன் நாமளும் கலெக்டராக போகிறோம் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அதில் ஈரோடாக போகிறது வந்து 2 சந்தோஷம், 2 விஷயம். ஒன்று, ஈரோடு கொங்கு மாவட்டத்தில் ஒரு சிறப்பான மாவட்டம் அப்படிங்கிறது. 2வது, தந்தை பெரியார் வந்த மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. தந்தை பெரியாருக்கும் வந்து சமூக நலக்கும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய இந்த மண் வந்து சமூக நீதியில் சமூக நலம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எப்போவுமே ஒரு கண்ணோட்டம் இருக்கிற ஒரு மண். அது இப்போ நம்ம இந்த ஒளியூர் ஈரோடு என்ன பணிகள் செய்திருக்கு அப்படிங்கிறது, இது வந்து ஒரு கூட்டமாக இருந்து ஒரு அமைப்பாக இருந்து நாம் செய்யக்கூடிய பணிகள். அது இல்லாமல் இன்னும் நிறைய பணிகள் நடந்து கொண்டு இருக்குது, எனக்கு தெரியும். நான் தொடர்ந்து அதை கண்காணித்து பார்த்துட்டு தான் வரேன். இதில் வந்து இந்த டயாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு 2 ஆண்டுகள் வந்து ஸ்டேட் ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்னு நேஷனல் ஹெல்த் மிஷனில் இருந்தேன். அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள்லாம் ஆய்வுக்கு போவோம். எப்படி மாதத்துக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் 4 இடத்துக்கு போனோம். பெரும்பாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இடத்துக்கு போயிருக்கோம். அப்போ நாங்கள் போகும்பொழுது 2-3 விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். என்னன்னா, ஒன்று டயாலிசிஸ் பிரிவு எப்படி இயங்குகிறது, 2வது வந்து அங்கே ரத்த வங்கி எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து டிஐசின்னு சொல்லக்கூடிய அந்த ஏன் இன்டர்வென்ஷன்ஸ் எப்படி இயங்குகிறது அப்படிங்கலாம். இது குறிப்பிட்ட மற்ற எல்லாமே பார்ப்போம். பட் இதில் ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நேரடியாக வந்து மக்களுக்கு பயன்படுகல. இதில் ஒவ்வொரு மருத்துவமனையில் போகும்போது சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸில் பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக அதை சரி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நாளாகும், அல்லது அதுக்கு மேலே ஆஃபீஸர்ஸ்ட்டை பேச வேண்டியிருக்கும், மற்ற துறைகளோட ஒருங்கிணைப்பு தேவைப்படும். அப்புறம் எந்த ஒரு அரசு திட்டமும் அல்லது அரசு சார்ந்த பணிகள் நடக்கும் பொழுது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து வெறும் பணம் மட்டும் இல்லை, அதில் வந்து மனம் தான் முக்கியம். நாம் வந்து இப்படி ஒரு திட்டம் வந்து அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது, அதில் சின்ன ஒரு குறைபாடு இருக்குது, அதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அரசு அலுவலர்களும்
அந்த பயனை பெறக்கூடிய கம்யூனிட்டியும் நினைக்கும் பொழுது அந்த பயன் வந்து கண்டிப்பாக முழுமையாக சேர்ந்து சேர்றதுல எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் வந்து இப்படி ஒரு டயாலிசிஸ் சென்டரை வந்து நிறுவ வேண்டும் என்று அன்றைக்கு ஆரம்பித்த நல்ல உள்ளங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும். அதை வந்து இந்த ஈரோடு நகரம் வந்து ஒரு முன்மாதிரியாக பல்வேறு நகரங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. எங்கள் ஊருக்கு நான் வந்து அரப்புக்கோட்டை விருதுகளில் வந்து ஒரு என்ஜிஓ நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா அவங்க அந்த கண்தானத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா கண்தானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த ஊரில் வந்து ஒரு 100-150 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுவார், அந்த இறந்துட்டாங்க அப்படின்னா தகவல் மாதிரி அவங்களுக்கு போயிடும். அவங்க வந்து அவங்களுக்கு மாலை மரியாதை செஞ்சு அந்த கண் உள்ள அந்த உறுப்பு எடுத்து அவங்க வந்து பதப்படுத்துறதுக்கு அனுப்பிவிட்டு அந்த குடும்பத்தினுடைய பெயருக்கு நன்றி கொண்டாடி அவங்களுக்கு அஞ்சலி சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து ஒட்டிடுவாங்க ஊர் போகிறோம். அப்போ என்ன 2 விஷயம். ஒன்று அப்படின்னா நமக்கு வந்து அந்த கண்தானமும் கிடைக்கப்படுகிறது, அவர்களுக்கு வந்து ஊரே சேர்ந்த மரியாதை செய்த மாதிரி ஒரு இது வந்துடுது. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல். இது போல வந்து நீங்கள் இப்போ நம்ம அந்த ஃப்ரீசர் பற்றி பேசிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த ஃப்ரீசர் வந்து பேட்டன்ட் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னையில் வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட்னு ஒரு இது மார்ச்சுவரி வேன் நடத்துகிற ஒரு ஓனருக்கு இருக்கு. அவங்க அது வந்து அந்த பேட்டர்ன் நம்ம தெரியும். உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீசர் வந்து நம்மளால எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா அந்த நாட்டில் வந்து நம்ம இறந்துட்டாங்கன்னா வந்து உடனே அழுகிறதுக்கு வந்து நாளாகும். நம்ம வந்து உடனே மறுநாளே வந்து நம்ம வந்து டிகம்போஸ் ஆகிடும், உடனே நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. அப்படி அதை கண்டுபிடிச்சு அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் நிறுவனர் வந்து அதை பேட்டர்ன் வாங்கினதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் வந்து எந்த ராயல்ட்டியும் அவர் கிளைம் பண்ணல. இன்றைக்கு வந்து உலகம் பூரா வந்து பல்வேறு நாடுகள் முன்னாடி அந்த வெப்பம் அதிகமான நாடுகள் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அதை அந்த பேட்டர்ன் வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து பல கோடி வருமானம் வந்திருக்கும். ஆனால் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கு வந்து அந்த பயனை வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தனி மனிதனாக சில விஷயங்களை செய்ய முடியும், ஒரு நிறுவனமாக ஒரு விஷயம் செய்ய முடியும், ஒரு அரசாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும். யார் யாருக்கு என்ன ரோல், எந்த ரோலில் நம்ம வந்து செயல்படுறோம், அதை வந்து நம்ம வந்து எப்படி சிறப்பட செயல்படுவோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கிளாரிட்டியோட இந்த ஒரு அரங்கம் வந்து நிறைந்திருக்கு. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. 1,00,000 டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து 1,00,000 டயாலிசிஸ் இல்லை, அதில் பயன்பெற்ற பயனாளிகள் சொன்னாங்க. அந்த 13 ஆண்டுகளாக தொடர்ந்து டயாலிசிஸ் எடுத்து சொன்னாங்க. ஒரு 13 ஆண்டுகளாக பல 100 பேருடைய உயிர் வந்து தொடர்ந்து காப்பாற்றப்படுகிறது. இதை வந்து நம்ம அரசாங்கமும் செய்யுது. ஆனால் அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு செயலை ஒரு தனியார் நிறுவனம் வந்து அரசு நிறுவனத்தின் ஒரு மருத்துவ நிலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தை பார்க்குறேன். இவங்க அடிஷனலாக வந்து இடம் வேணும்னு கேட்டாங்க. ஜேடி மேடத்தை டிஸ்கஸ் பண்ணேன். கண்டிப்பாக நாங்கள் வந்து சீக்கிரம் அந்த இடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது இது வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அவ்வளோதான், அடையாளம் தான் நாங்கள் எங்களோட பேரில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அரசாங்கம் எங்களுக்கு என்ன வழிவகை கொடுக்குறதோ அதை செய்வதற்கான ஒரு கருவியாக பணியாளர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ அரசாங்க நிர்வாகம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறது வேற யாரும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வைக்க வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய கோரிக்கைகள் நியாயமானதாக சட்டப்பூர்வமானதாக அதை செய்து கொடுப்பதுதான் எங்களுடைய பணி. அதெல்லாம் வந்து இது போன்ற வந்து மக்களிடம் சார்ந்து இயங்கக்கூடிய எங்களுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் எப்போதும் வந்து துணை நிற்கும் என்ற ஒரு உறுதியும் தெரிவித்துக் கொண்டு இத்தனை பேர் நீங்கள் இந்த ஒரு 1,00,000 டயாலிசிஸ் பண்ண ஒரு விழாவில் வந்து கலந்து கொள்வதற்காக வந்திருக்கீங்க. உங்களோட நேரத்தை முன்னாக கருதி வந்துருக்கீங்க. உங்களை அனைவரும் வந்து நான் வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக வந்து இது போன்ற ஒரு அமைப்பு வந்து ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஒவ்வொரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ 1,00,000 பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். அதே போல் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் இன்னைக்கு கூட ஐயா சொன்னாங்க, நம்ம வந்து இந்த மாநிலத்தை வந்து தூய்மையான நகரமாக பார்க்கறதுக்கான ஒரு நடவடிக்கைகள் ஏற்படுத்திட்டு நானும் ஏற்கனவே வந்து ஆவடி மாவட்ட ஆட்சியராக ஆணையராக பணியாற்றி தான் இங்கே வந்திருக்கேன். ஒரு நகரத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எந்த இடத்துல வந்து நமக்கு போய் கேஸ் இருக்குது நான் வந்து கொஞ்சம் ஆய்வு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த முயற்சியிலையும் வந்து மாநகராட்சி ஆணையரோட மாநகராட்சி மேயர் மற்றும் அந்த குழுவோடு சேர்ந்து இந்த நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு மாவட்ட நிர்வாகம் முழுமையான ஒத்துழைக்க வழங்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கண்காணத்தை பற்றி சொன்னார்கள். நம்முடைய மாவட்ட கண்காணம் ஒரு முன்னோடி நகரமாக இருக்கிறது. நம்முடைய அரங்காவலர் அரசனை டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய சென்ற மாதம் மட்டும் 30 ஜோடி கண்கள் தானமாக பெறப்பட்டு வயநாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு முன்னோடி மாவட்டம். அந்த ரத்த கண்காண அறக்கட்டிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து சில வகையில் ஏற்பதற்காக வந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இந்த தேர்தலிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு ஆர்வம் என்று அறிந்த நபர்களை மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி சார். அடுத்து நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆணையர் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு பாசன விவசாய நவீனாக்க திட்டத்தினுடைய டாக்டர் பிரபாகர் ஐஎஸ் அவர்களை உரையாற்ற வைக்கின்றோம். சார், அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் தலைவர் மற்றும் அதனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்த விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு ஈரோடு மக்களுக்காக தமிழக அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கும் பல்வேறு திட்டங்களை அனைத்து சிறப்பு மக்களுக்கும் சிறப்பாக கொண்டு சேர்க்க உறுதி கொண்டிருக்கும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், இந்த மருத்துவமனை மற்றும் மருத்துவ சேவைகளை சிறப்பாக செய்து வரும் இணை இயக்குனர் மற்றும் இந்த மருத்துவமனையின் அனைத்து மருத்துவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் ஈரோடு மாவட்ட மக்களின் நலனுக்காக பல்வேறு நிதி உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் கூறியது போல அவருடைய அன்பான செய்ய வேண்டும் என்ற ஒரு மனதும் வைத்து இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும், தொண்டு உள்ள கொண்ட அனைத்து தொழில் அதிபர்களுக்கும், பொதுமக்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த மருத்துவமனை மிக தூய்மையாக இருக்க வேண்டும் என கருதி பல்வேறு சேவைகளை செய்து வரும் அனைத்து ஊழியர்களுக்கும் என்பதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஈரோடு நான் மாவட்ட ஆட்சியராக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வரும் பொழுது நான் எந்த நினைவில் இங்கே பணியாற்றினோ அதே நினைவு நான் இன்று ஈரோடுக்குள் நுழைந்தவுடனே வந்துவிட்டது. இந்த மாவட்ட மக்களின் அன்பும், இங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் ஈடுபாடும், நாம் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும், அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்ற வேண்டும், அரசாங்கத்திலே செய்யக்கூடிய திட்டங்களிலே என்ன இடைவெளி இருக்கின்றது அந்த இடைவெளியை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என ஒவ்வொருவரும் ஒரு நல்ல உள்ளத்தோடு பணியாற்றும் பொழுது நமக்கும் இங்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு நாமும் பணியாற்ற வேண்டும் ஒரு நல்ல எண்ணம் உருவாகிறது. அந்த வகையிலே நான் இன்று மிக்க மகிழ்ச்சியாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை அவர் செய்வார். அவரை 2010ஆம் ஆண்டு இந்த அரசு பணிக்கு அவர் துணை ஆட்சியராக பயிற்சிக்கு வரும் நாளிலிருந்து இன்று வரை நாங்கள் ஒன்றாக பயணிக்கின்றோம். ஆகவே நான் மாவட்ட ஆட்சியராக அவர் பணி ஆணை வந்தவுடனேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் நமக்கு மிக்க அறிமுகமாக ஆன 10-12 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து உறவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தம்பி நமக்கு மாவட்ட ஆட்சியராக ஈரோடுக்கு செல்கிறார். தொடர்ந்து அந்த பணிகளை மிக அருமையாக பணியாற்றுவார் என்ற ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த எண்ணத்தை இன்றும் அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பது மிக மகிழ்ச்சி. இந்த கூட்டத்தில் பேசும்பொழுது தெரிவித்தார்கள், இந்த டயாலிசிஸ் யூனிட் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றது. அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் அப்பொழுது கொடுத்த ஒரு நிதி உதவி. அது மட்டுமல்லாது அதை இத்தனை ஆண்டுகளாக அதை தொடர்ந்து செய்கிற ஒரு மனப்பக்குவம். ஏனென்றால் நிறைய திட்டங்களை நாம் ஆரம்பிப்போம், அடுத்து அது அப்படியே தொய்வு ஏற்பட்டுவிடும். ஆனால் அந்த தொய்வு ஏற்படாமல் முதல் நாளில் எந்த அளவுக்கு சிறப்பாக அனைவரும் இதை செய்தீர்களோ அதே அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டயாலிசிஸ் சென்டர் தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. நிறைய மாவட்டங்களிலே நமது தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் டயாலிசிஸ் யூனிட் இப்ப நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா அங்க டயாலிசிஸ் யூனிட் பண்ற இடத்துல எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஒரு பயிற்சி இடமாகவும் அவர்கள் வந்து இங்கே பார்த்துவிட்டு இதே அளவிற்கு சிறப்பாக மற்ற இடத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஸ்டடி சென்டர் மாதிரி இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த வகையிலே நமது ஜாயிண்ட் டைரக்டர் அவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஒளிரும் ஈரோடு அனைத்து தலைவர்கள் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கூட சென்னையில் ஒரு 2 டயாலிசிஸ் சென்டர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த அக்ரிமெண்ட் தான் வந்து இங்க எல்லாம் ஸ்டடி பண்ணி எடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியாக இது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் மருத்துவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ பெருந்துறையிலுமே வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எந்த அளவுக்கு இந்த பெருந்துறை மருத்துவக் கல்லூரியை நாம் டெவலப் செய்யணும், அங்க இருக்கக்கூடிய பெட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், பேஷண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து பேசுவாங்க. ஸோ அவர்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய முயற்சிகள் இன்று நல்ல முறையிலே வளர்ந்து இன்று ஒரு தமிழ்நாடு அளவில் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி ஒரு சிறந்த இடத்தை சிகிச்சைகளையும் சரி எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் அங்க இருக்கக்கூடிய அனைத்து நமது மருத்துவர்களும் டீன் மற்றும் அவருடைய முயற்சிகள் வந்து பாராட்டப்பட வேண்டியது. அதற்கு பெருந்துறையில் இருக்கக்கூடிய நமது தொழில் அதிபர்களும் நல்லுறவு கொண்டவர்களும் ஒளிரீரோடு உறுப்பினர்களும் பெருந்துறை மருத்துவக் கல்லூரிக்கும் தினந்தோறும் அவர்களுக்கு தேவையான சேவைகளை தேவையானதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க பேசும் பொழுது ஒளிரீரோடு சேர்மன் சார் குறிப்பிட்டாங்க, நம்ம ஈரோடு மாநகருக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவார்டு கூட வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஈரோடுல. ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ கொஞ்சம் ரேங்கிங்ல பின்னாடி இருக்குன்னு சொன்னாங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னுடைய சின்ன கருத்து, அதுக்கு செலவெல்லாம் பண்ணவே தேவையில்லை. நமக்கு தேவையானது மனமாற்றம், அவ்வளவுதான். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் வேணும், எல்லா மக்களுடைய மனமாற்றம் வேணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையினாலும் சரி, ஒரு கடை ஒரு ஹோட்டல் எதுவாக இருந்தாலும் அதை வந்து தரம் பிரித்து வைக்கணும். நம்ம கார்பரேஷன் வந்து அதை தரம் மிக்ஸ் பண்ணாமல் திருப்பி மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மிக்ஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்போசல் தான் நமக்கு வந்து முக்கியம், தரம் பிரித்து கொடுக்கறது முக்கியம். ஸோ கலெக்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி கலெக்ஷனில் தரம் பிரித்து கொடுக்கணும், டிஸ்போசல் கரெக்டாக பண்ணணும். ஸோ இது 2 மட்டும் பண்ணோம்னா நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கி ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் கொண்டு வந்தால் பண்ணிட முடியும். நிறைய நகரங்கள்ல இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சிரமமான காரியமே கிடையாது. அதே மாதிரி டிஸ்போசலுக்கு இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாக்க ஈஸியாக பண்ணிடலாம். அது இந்த ஆண்டு எல்லாரும் சேர்ந்து ஈரோடு மாநகர் அடுத்த சர்வேல வந்து நல்ல ஒரு ரேங்கிங்ல வந்து ஈரோடு தூய்மையான நகரம் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு எல்லாரும் பணிபுரிய முயற்சி செய்யுங்க. இப்போ நான் வந்து இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்லாம் திருப்பி நாங்கள் பேசிட்டு நிறைய மாடர்னைசேஷன் ஆஃப் சேனல்ஸ்ன்னு சொல்லி இப்போ நிறைய நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நான் அடிக்கடி ஈரோடுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு முன்னோடி விவசாயிகள் மாவட்டம்னா ஈரோடு தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் நம்ம காலேஜில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து நம்ம திங்க் பண்ணி ரிசர்ச் பண்ற அளவுக்கு இவங்க சொல்லாமே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம விவசாயிகள் வந்து டெக்னாலஜிலையும் சரி பயிரிடுற மெத்தட்லையும் சரி வெல் அட்வான்ஸ் ப்ரொக்ரெசிவ் பார்ட்னர்ஸ்னா ஈரோடு தான். அதனால அவங்களுடைய ஆலோசனை நாங்கள் அடிக்கடி ஈரோடு மாவட்ட விவசாயிகளை சந்திச்சு நல்ல நிறைய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நானும் அவங்களோடு இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு சேர் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவா ஒவ்வொரு திட்டங்களும் நல்லா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்க மத்தியில் தெரியுது. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த கூட்டத்திற்கு அழைத்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மிக்க மகிழ்ச்சியாக நடைபெறுகிறேன். நன்றி. ஏற்கனவே சொன்னபடி அதாவது ரோட்டரி லைன்ஸு மற்ற சங்கங்கள் எல்லாமே என்ன இல்லை அதாவது என்ன சொல்றேன்னா நிறைய ரோட்டரி சங்கங்கள் இருக்கு, லைன்ஸ் ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்கு. அனைவரும் சேர்ந்து மாவட்ட வந்து பேசுறோம்னா
ஒரு திட்டம் உருவாகும். அந்த திட்டத்துல ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணோம்னா சிறந்த நகரம் ஈரோடு பேர் வாங்குற அளவுக்கு முயற்சி எடுத்துக்கலாம். சிறந்த நகரம் பேர் வாங்குறத விட முக்கியம் நம்ம ஹெல்த்தை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வர்றது தான் முக்கியம். அதை ஏற்படுத்தணும்னு சொன்னா எங்களுடைய பங்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, லைன்ஸு, ரோட்டரி, ஜேசிஸு, மற்ற சங்கங்கள் இருக்கு. உதாரணம் பார்த்தா அமைப்புங்க இருக்கு, அவங்ககிட்ட இருக்கு, சங்கமம் இருக்கு, நிறைய அமைப்புகள் இருக்கு. எல்லோரும் இணைந்து பணியாற்றி இதை செய்யணும். ஒரு 2 வருடம்ல இலக்கு வச்சுக்கிட்டு நம்ம முன்னாள் மாவட்ட ஆட்சி சொன்னதும் நம்ம மாவட்ட ஆட்சி சொன்னதையும் வச்சு செய்யணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துங்க, இந்த ஹாஸ்பிட்டல்லையே இன்னும் கூட இடம் இருக்குதுன்னு சொன்னா இன்னும் கூட நம்ம வந்து விஸ்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அது ஆட்சியர் பேசி சொன்னாங்கன்னா அந்த ஹாலில் வந்து வேற இடத்துக்கு மாற்றி செய்யறதுக்கு முயற்சி மேற்கொள்ளலாம். இதாங்க ஒரு அடுத்தபடியாக சார். அடுத்து நம்முடைய இந்த திட்டத்திற்கு இயந்திரங்கள் வழங்கிய முதல் இதுவரை மிகச் சிறப்பாக உதவிய நண்பர்கள் பாராட்டுகிற நிகழ்வு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் முன்னாள் மாவட்டத்தில் இணைந்து அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதல் பிசினை நமக்கு 2008ஆம் ஆண்டு அளித்து நமக்கு இந்த திட்டத்தை துவங்கி வைத்த எஸ்கேஎம் குரூப் நிறுவனங்கள் சார்பாக சந்திரசேகர், திரு எஸ்கேஎம் சிவகுமார் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சைடில் வந்து பின்னாடி வந்து எடுங்க. சரிங்க, அப்போ லென்ஸ் சக்தி சார்பாக திரு செந்தில் அவர்கள் அப்புறம் சொல்றீங்க போட்டோகிராஃபர் தானே, போட்டோகிராஃபர் தானே, எப்படி எடிட் பண்ண தெரியாது. அடுத்த சமயத்தில் 2 மிஷன்கள் வழங்கிய பிஎன்சியினுடைய இயக்குனர் திரு ரவிசங்கர் அவர்கள். யார் இந்த போட்டோகிராஃபர்? என்னங்க சார்பாக அவருடைய அழைக்கின்றோம்.
அடுத்து டயாலிசிஸ் சென்டருக்கு ஆர்வ பிளான் நம்முடைய கேகேபி நிர்வாகிகள் சார்பாக திருவாரூர் அவர்களை அழைக்கிறோம். அரசு மருத்துவமனையில் மிக சிறப்பாக பணியாற்றி பல சாதனைகளை புரிந்த மருத்துவர்களை நாம் அழைக்கின்றோம். குறிப்பாக அரசு மருத்துவரை நாம் குறை சொல்வதும் தவிர நடக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளியே வருவதில்லை. அந்த வகையிலே பேஷண்ட்டுக்கு ரொம்ப கிரிட்டிக்கான நேரத்தில் மிகச்சிறப்பாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். டாக்டர் சசிரேகா அவர்கள், எம்டி, டாக்டர் ரமேஷ் பாபு, டாக்டர் சுரேஷ்குமார், MSc நியூராலஜி, டாக்டர் பிரியா, MD மெடிக்கல் மெடிசின், டாக்டர் சிபி ஐயப்பன், ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட், டாக்டர் வினோத், MD நெஃப்ராலஜிஸ்ட், டாக்டர் புவனேஸ்வரி, MBS, சீனியர் அசிஸ்டன்ட் சர்ஜன், அத்தோடு உடன் பணியாற்றிய செவிலியர்கள் திருமதி ரோஷி, ஸ்டாஃப் நர்ஸ், நசீபா, ஸ்டாஃப் நர்ஸ், எனோபியா, கனகலட்சுமி, ஸ்டாஃப் நர்ஸ், பிரவீனா, ஸ்டாஃப் நர்ஸ், லட்சுமி சிவி, ஸ்டாஃப் நர்ஸ், அடுத்து 1 லட்சம் டயாலிசிஸ் செய்வதற்கான சாதனை புரிந்த நம்முடைய உயிர்நீரோடைய பணியாளர்கள் அவரை கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். முதலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக பணியாற்றிய திரு வெங்கடசாமி அவர்கள் அவரை அன்போடு பணியாற்றுகின்றோம். அந்த பணியாளர்கள் இளைஞர்கள் இன்று வரை மிக சிறப்பான 13 ஆண்டுகளாக இந்த டயாலிசிஸ் சென்டரை நிர்வாகித்து 2 விஷயம் தொடங்கி 16 விஷயங்கள் இன்று நடக்கிறது என்று சொன்னாலும் 1 லட்சம் டயாலிசிஸ்க்கான சாதனை நாயகனாக நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் திரு வெங்கடசாமி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு நம்முடைய பாராட்டுகிறோம். அடுத்து சீனியர் டயாலிசிஸ் டெக்னீஷியன் டி கவிதா,
ஆண்டுகளுக்கான பல பணியாற்றி வருகிறார்கள். அடுத்து சித்தூர் சம்பத்குமார் சூப்பர் போசா சிவகங்கை ஸ்டாப்னஸ் வைரமணி ஸ்டாப்னஸ் காயத்ரி ஸ்டாப்னஸ் தாமரை செல்வி ஸ்டாப்னஸ் இவர்கள் அனைவரும் நம்முடைய உலகினுடைய பணியாளர்கள். மகேஸ்வரி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், நந்தினி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், துளசிமணி டயாலிசிஸ் அசிஸ்டன்ட், பவித்ரா டயாலிசிஸ் அசிஸ்டன்ட், பிரியதர்ஷினி டயாலிசிஸ் அசிஸ்டன்ட், கௌசல்யா டயாலிசிஸ் அசிஸ்டன்ட், அடுத்த ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய சானிட்டரி ஒர்க்கர்ஸ் திரு முத்துசாமி. செல்வவள்ளி சானிட்டரி ஒர்க்கர், ஓகே சார். பிரகாஷ் சானிட்டரி ஒர்க்கர், ஓகே சார். கண்ணப்பால் சானிட்டரி ஒர்க்கர், பிரியா வாட்டர் டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஓகே சார். நம்ம இந்த திட்டம் தெரிஞ்சதுக்கு நமக்கு நிர்வாக பொறுப்பில் இருந்து சூப்பர்டென்டென்ட் ஜேடியா இருந்து நம்முடைய ஓய்வு பெற்ற மருத்துவர்கள் டாக்டர் உசேன் அலி அவருடைய காலத்துல மிக சிறப்பாக கோஆபரேட் பண்ணாங்க. டாக்டர் கனகராஜன் குமார், அடுத்து நமக்கு உதவி செஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் தமிழன் பண்ணி நியூஸ் ஸ்கேன் வச்சிருக்காங்க, பிரைவேட்டு தான். பட் நமக்கு 50% தான் அவர் சார்ஜ் பண்றாங்க. ஒன்லி காஸ்ட் மட்டும் தான் வாங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அரசு மருத்துவமனை யார் அவர் ஸ்கேனுக்கு போனாலும் அவர் ஃப்ரீயா பண்ணி தர்றாரு. அவர் ஸ்கேன்ல இது வரைக்கும் எங்களுக்கு பின்பற்ற வேல்யூ உள்ள பரிசோதனைகளை ஃப்ரீயா பண்ணியிருக்காரு. டாக்டர் சசிகுமார் சர்ஜன், நமக்கு அந்த சர்ஜரி வந்து 50% தான் ஒரு சார்ஜஸ்னா அவங்களுடைய காஸ்ட் மட்டும்தான் அவங்க பேர் பண்றாங்க. டாக்டர் கவிதா ஸ்கேன், டாக்டர் நாகேந்திரன்,
டாக்டர் வெங்கடேசன், காளியாஜி டாக்டர், திரு திருமூர்த்தி, பார்மா டேலர்ஸ், என் பிரபாகரன், டெவலப்மெண்ட் டெக் பிரபாகரன். மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம 50% தான் சார்ஜஸ். எம்ஆர்பியிலேருந்து 50% நம்ம வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இவங்க ₹1 சாப்பாடு கொடுத்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இவங்க நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் ₹1 தான் அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. 2 பேருக்கு கொடுத்தாங்க. சவுத் இந்தியன் கிருஷ்ணமூர்த்தி இழிப்பாங்க. டெஸ்ட்ல 50% கூட நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பண்றாங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாஸ்டர் ரவி அப்படின்ட்டு, அவர் வந்து அவருடைய பொண்ணை வந்து அழிலான்னு சொல்லி இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சிங்கப்பூர் வேலை வச்சு போயிட்டாங்க. நம்ம ஸ்டாஃப் சிங்கப்பூர் வேலை இருக்காங்க. பட் இப்போ அவங்க பாக்குற முறையா மாசம் மாசம் நம்மளுடைய புவர் பேஷண்ட்ஸ்க்கு 5 கிலோ அரிசி 30 பேருக்கு மாசம் மாசம் கொடுத்துருக்காங்க. புவர் பேஷண்ட் அடுத்து நம்மளுடைய சவுத் இந்தியன் வங்கி அவருடைய வேலை கலைக்கின்றோம். நம்மளோட டயாலிசிஸ் மிஷினை வந்து சவுத் இந்தியன் பேங்க்ஸ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க. அவருடைய வேலை கலைக்கின்றோம். திரு பிரகாஷ், அடுத்து நன்றி சார், நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்குமாறு இணைய நலப்பணிகள் டாக்டர் சாந்தகுமார்.